எதுக்கு இப்படி ஓடுறீங்க மூணு பேரும்? சின்ன பொண்ணு அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க, நீ ஓடி வா. ஐயே சொன்ன கேட்க மாட்டீங்களே. யப்பப்பா, ஒரு வழியா ஏறியாச்சு. ஏம்மா நீங்க ஏறினதுலாம் சரி, இப்படிலாம் பஸ் முன்னாடி ஓடி வரக்கூடாது சரியா? அதுக்கப்புறம் எதனாச்சும் ஆயிட்டுன்னா எங்களை தான் சொல்லுவாங்க. அது வந்து மகளிர் பஸ் பாத்தீங்களா, அதுக்கு தான் ஒரே குசி ஐட்டம் பார்த்த உடனே வேற எதுவும் இல்ல. அது சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. என்ன இந்த பஸ் கடைசி எங்க போய் நிக்கும்னு தெரியுமா? ஓஹோ, பஸ் எங்க போகணும் தெரியாமலே ஏறியாச்சு என்ன? ஆமா பாத்துக்கோங்க, ஃப்ரீ பஸ் தானே. பஸ் எங்க போனா என்ன, எங்க நின்னா எங்களுக்கு என்ன, நாங்க பாட்டுக்கு இருப்போம். அது சரிம்மா, எல்லாரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க என்ன? பஸ் எங்க போகணும் தெரிஞ்சு ஏறுங்க, அதுக்கப்புறமா வழியிலேயே நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்துறது. ஐயா, நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாங்க ஃபுல்லா ரவுண்ட் அடிக்க போறோம், டூர் போறோம்ல நாங்க. டூர் போறீங்களா? ஆமாடா, ஃப்ரீ பஸ் தானே, அதனால நாங்க பாட்டுக்கு போக போறோம். பஸ் கடைசியா எங்க நிக்குமோ அங்க போய் நாங்களும் நிப்போம். அதுக்கப்புறமா அங்க இருந்து பஸ் ஏறி வேற இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறமா அங்க இருந்து வீட்டுக்கு வருவோம். அப்புறம் மறுபடியும் போவோம், மறுபடியும் வருவோம். ஒரே ஜாலி தான் போங்க. ரொம்ப நல்லதா போச்சுமா. உட்காருங்க தாய்களா. என்ன, நாங்களும் சுனாமில ஸ்விம்மிங் போடுவோம். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னா? இருக்கிற தொலைல நீ வேற ஏமா தலைவாணி எடுத்துட்டு வந்து மோரையில அடிக்க? என்ன நானா அடிச்சேன்? பஸ் அப்படி ஓட்டுறாரு, கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்லுங்க. அம்மா உயிர் போயிரு போலயே. ஏம்மா அதுக்குதாமா அப்பவே சொன்னேன், ஒழுங்கா உட்காருறீங்களா? எப்பப்பா உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, என்னமோ பண்ணுங்கம்மா. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, உட்கார்ந்துட்டோம். என்னமோ சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. சை, எனக்குன்னு வந்து வாய்க்குதுங்க பாரு எல்லாம் கேட்டு கேட்டு. ஏன் அண்ணி, சாப்பிடுறதுக்கு பண்டம் கொண்டு வந்தோம்ல, அதை இப்ப எடுப்போமா அண்ணி? உட்கார்ந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிருவியா? சரி இரு, மேரி அக்கா கிட்ட அதிரசம் கேட்போம். அவங்க தான் நல்ல சுற்று பார்க்க பத்துக்கோ. கேளுங்க கேளுங்க. ஹோய் மேரி அக்கா. சொல்லு சின்ன பொண்ணு. அக்கா அதிரசம் நல்ல சுட சுட சுட்டுட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்லக்கா, அதை எடுங்க சாப்பிடுவோம். நல்ல சூட சாப்பிட்டாதானே நல்லா இருக்கும். ஏ அம்மா, பஸ்ல ஏறின உடனே ஆரம்பிச்சிட்டியா? அப்படியா? சரி, அப்ப மேரி அக்கா அதிரசம் கொடுத்தா வாங்க, அதுக்கு என்ன வேண்டான்னு சொல்லிருங்க. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பா. அட என்ன சின்ன பொண்ணு, நீ குடுக்கறத எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? இல்லனா மட்டும் என்ன, இல்லனா மட்டும் இருக்குனா மட்டும் என்ன சொல்லு. நான் எதை எடுத்துட்டு வரலன்னு நீங்க ரெண்டு பேரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்களோ? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா எடுறா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வீட்ல எதுவும் இல்ல, அதுக்கு தான் நான் எதுவும் எடுத்துட்டு வரல. சரியா? இல்லனா எடுத்துட்டு வந்திருப்பேன். யாருக்கா நீங்களா? சரி சரி. என்ன சின்ன பொண்ணு, நீ மறுபடியும் மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்க. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, நான் அப்படியே குதிச்சிருவேன். ஐயோ, இதுகளோட என்னம்மா இங்க ஒரு சத்தமா இருக்கு? நீ குதிக்கிறது தாவுறதெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோ சரியா? இங்க வந்து எதுவும் சாகசத்தை காட்ட வேண்டாம். தயவு செஞ்சு அமைதியா உட்காருங்க. அடுத்த ஸ்டாப் வந்தது இறக்கி விட்டுருவோம் பாத்துக்கோங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தா. சும்மா இருங்க, இங்கேயே வந்து சண்டைய போட்டு மானத்தை வாங்குறீங்கம்மா. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. இந்த அமைதியா இருப்பாதுங்க, நீங்க போங்க. சின்ன பொண்ணு அமைதியா இரு. இந்த அதிரசத்தை கொடுக்க சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கணும்னு சும்மா நொய் நொயின்னு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. பாரு எப்படி வந்து ஏசிட்டு போறாருன்னு. தேவையா இதெல்லாம் நம்மளுக்கு? எக்கா, நம்ம வசந்தி அக்காவை நம்ம கிண்டல் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நான் சும்மா தான் பண்ண பத்துக்கோங்க. அவங்க சீரியஸா எடுத்துட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, சும்மா எதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வீட்ல எங்க மாமியார் தொல்லை தாங்க முடியலன்னு இங்க வந்திருக்க. இங்க இவளும் வந்து இப்படி சும்மா பேசிக்கிட்டே இருக்கா, எரிச்சலா இருக்கு. ஐயா வசந்தி அக்கா, எதுக்கு கோவப்பட்டுட்டு விடுங்க. சரி சரி அக்கா, அதிரசத்தை எடுத்து கொடுங்க, சாப்பிடுவோம். அவ்வளவுதானா உங்க கோவம்? இதுதான் நம்ம வசந்தி அக்கா. ஏன் மேரியக்கா, அதிரசம் சூப்பரோ சூப்பர், போங்க. ஆமாக்கு நல்ல சுட்டுருக்கீங்களே, நல்ல மெதுவா வந்திருக்கேன்னு. ஆமாம்மா, கடைக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்து பழக்கம் பத்தியா, அதனாலதான் நல்ல ஸ்மூத்தா வந்திருக்கு. ரொம்ப வருஷமா செய்யறோம்ல. எப்படி சூப்பரா செஞ்சிருக்கீங்க. இந்த பண்டிகைலாம் வரும்போது பலகாரம் செய்வோம்ல, அப்ப எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட கேக்குறேன். என்ன நீங்க சொல்லுங்க. சரிம்மா. ஏனாத்து கேட்டு செஞ்சா பரவாயில்ல, சும்மா இந்த பந்தா பேச்சுக்கு மட்டும் அளவில்ல. கிச்சன் பக்கமே போவாத இவங்க அதிரசம் செய்ய போறாங்களா? அதிரசம் ஏன் என்ன ஒரு ஆசைதான், செஞ்சு பாப்போமேன்னு கேட்டேன். ஸ்டாப் வந்துட்டு இறங்குங்க இறங்குங்க.
ஏன்க்கா நம்ம இப்பவே இறங்கணும்? இது லாஸ்ட் ஸ்டாப்பா என்ன? இல்லம்மா, இது லாஸ்ட் ஸ்டாப் இல்ல. இன்னும் ஒரு 5-3 ஸ்டாப் கடக்கு பாத்துக்கோ. நீ பொறுமையா சாப்பிடு. முறுக்கு இருக்கு சாப்பிட்டு முடிக்க கரெக்ட்டா இருக்கும். சரிக்கா. லோலோலோலோலோ அழாதீங்கம்மா, அழாதீங்க தங்க குட்டி. இப்ப வீடு வந்துரும். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இவளா? யாத்தாடி, நம்ம முடுக்கு தெரு ராசம்மாவா? என்ன நடக்குனா அப்படியே எங்க அத்தை கிட்ட சொல்லி வைப்பாங்களே இவங்க. ஐயோ, இவங்கள போய் பாத்துருக்கோம் பாரு. சின்ன பொண்ணாத்தே, சின்ன பொண்ணாத்தே. சின்ன பொண்ணா? அவ எங்க இங்க இருக்கா? அவ வீட்ல யார் கூடயா கதை அடிச்சிட்டு கிடப்பா. அமைதியா இரு. ஓ, இந்த குட்ட பிள்ளை வேற அமைதியா இருக்க மாட்டிக்காளே. சின்ன பொண்ணு அத்தை நம்மள மாட்டி கொடுத்துருவா போல. திரும்பிடுவோம். பின்னாடியா? அட ஆமா பாப்பா, சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு. ஏட்டி ராதிகா, நீயும் மூஞ்சில அதிரசத்தை வச்சு மற. முறைச்சிட்டா நீ. ஆனா மூஞ்சில அதிரசத்தை வச்சு மறைச்சிருக்கேமா, எப்படி பாக்க? இருங்க நான் பாக்கேன். சொன்னல சின்ன பொண்ணு அத்தை தான் பாருங்க. நீ மாட்டிக்கிட்டீங்க போங்க. என்ன சின்ன பொண்ணு இந்த பக்கம்? அது வந்து பாட்டி, நாங்க எல்லாரும் ஷாப்பிங் போலான்னு கிளம்பி வந்திருக்கோம் பாத்துக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஷாப்பிங்கா? அங்க உன் அத்தைக்காரி உன்னை கிளியா கிழிச்சிட்டு இருக்கா. நீ ஷாப்பிங் கிளம்பி வந்திருக்கியாங்க? ஏன் என்ன ஆயிட்டு? எதுக்கு அவங்க திட்டுறாங்க? அவங்க சும்மாவே என்ன திட்டிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ அப்படி திட்டிட்டு இருக்காங்களா என்னமோ? இல்ல சின்ன பொண்ணு, நீயும் ராதிகாவும் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டீங்கன்னு ஒரே கோவத்துல இருந்தாங்க பாத்துக்கோ. அத ஒரு ஏச்சா ஏசிட்டு இருந்தாங்க. தனியா வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கம்மா, பாவம். இரு, நான் இப்பவே ஒரு போன் பண்ணி சொல்றேன். ஐயோ வேண்டாம், நாங்க ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டோம் பாட்டி. நீங்க அமைதியா போய் உட்கார்ந்தாலே போதும். ஏட்டி, 4 மூடி பின்னாடி திரும்பிராத. முடுக்கு தெரு ராசம்மா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க அத்தை எங்க அத்தை கிட்ட எல்லாம் போன பண்ணி சொல்லிருவாங்க. டி விளக்க மாத்தால அடி விழும். அமைதியா அப்படியே உட்கார்ந்துக்கோ. நீங்க மட்டும் தூக்குச்சட்டியை வச்சு மறைச்சிருக்கீங்களே, நான் எதை வச்சு மறைக்க? ஷோ, இவங்க வேற இந்த நேரம்னு பார்த்து வந்து தொலைஞ்சிருக்காங்க பாரு. செல்லத்தாயி நம்பர் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஹலோ செல்லத்தாயி. ஏன் அண்ணி, இந்த கிழவி அமைதியா இருக்காது போலயே. ஐயோ, எங்க அம்மாக்கு வேற போன போடுறாங்க. 2 பேருக்கும் இன்னைக்கு அடி இருக்கு போங்க. ராதிகா எதனா பண்ணியே ஆகணும். பாட்டி, அந்த நம்பருக்கு போடாதீங்க. அந்த போன் நேத்து தான் உடைஞ்சு போச்சு பாத்துக்கோங்க. அதுக்கு போட்டு வேஸ்ட். ஐயா, அதுக்கு தான் ரிங் போயிட்டே இருக்கும். எடுக்க மாட்டிக்காளேம்மா இவ. ஆமா, நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்கு போன் அடிங்க. சொல்லு. ரிங் போகுது. ஏட்டி ராதிகா, யார் நம்பரை சொல்லி வச்சிருக்க? அண்ணி, எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் தான். நீங்க பயப்படாதீங்க. ஏட்டி ராதிகா, யாரு? உங்க அண்ணன் நம்பரை கொடுத்து வச்சு தொலைஞ்சிட்டியா? அதுக்கு உங்க அம்மாவே எவ்வளவோ மேலு. உங்க அண்ணன் நம்பரை கொடுத்தா என்ன ஏச்சா ஏசு வருமா? தயவு செஞ்சு வேற எதுனா பண்ணு. அண்ணி, நீங்க எதுக்கு இப்படி பதறி சாவறீங்க? அண்ணன் நம்பரை நான் ஏன் கொடுக்க போறேன்? அண்ணன் நம்பரும் இல்ல, அம்மா நம்பரும் இல்ல. எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் தான். யாரு ராதிகா? வெயிட் அண்ட்